ஹலோ கைஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிறது கிங் கேமிங் தமிழ். இதோட நம்ம பார்க்க போகிறோம் நிமிஷம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம இந்த மைக்ரைன் 3Dயில் சில வேலைகள் எனக்கு கோளாறாக இருந்ததுனால தான் நான் வரலை. இப்போது மொத்த கோளாறையும் நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்டேட்ஸ் நிறைய இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்னமோ கொஞ்சம் தான் தெரியும், தெரிஞ்சதை மட்டும் சொல்லிக்கிறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல் அப்டேட் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்த்துக்கோங்க. CAR அப்படின்னு போட்டு 1 போட்டுக்கணுமாமா. போட்டோ கார் வருது. இப்படி சூப்பராக இருக்கா? அதே மாதிரி கார் 2 அப்படின்னு போட்டு இன்னொரு கார் இருக்குங்க. அந்த கார் எனக்கு சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கிளிச் ஆகிடுது இந்த கேமில். 3 கார் 3 போட்டால் அப்பா முத்தாத்தண்டிக்கு ஒரு ஜீப் வருது. ஜீப்பாக அது காரான்னு தெரியல. கார் 4 அப்படின்னு போட்டால் இன்னொரு குட்டி கார் வருது. கார் பேர்லாம் தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன். கார் 5 அம்மா இது ஒரு காரு. கார் 6 கார் 7 அடி. கார் 8 கொஞ்சம் போர் அடிக்கிறமாக. சப்ஸ்கிரைபர் செல்லுங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆச்சு. மட்டும் பேசிக்கிட்டு அதே காராக இல்லை, இவன் வேறு ரிச்சாக்கி தொலைகிறாங்க. கொஞ்சம் போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம சேனல். ஆனால் பிடிச்சதும் இதெல்லாம் க்ளியர் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கார் 10 வரதாங்க. இப்போ பாருங்க, மொத்தமாக நம்ம க்ளியர்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒன்று புதுசாக என்னமோ ஒரு கார் வந்துருக்கோம். 5 4 3 2 1 ஒன்று தெரியுங்களா? நம்பர் என்னமோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். 4 3 2 1 பாருங்க. இதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ் கார். செம்மையாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் ஒரு டின்னு கலர் மாற்ற முடியுமான்னு தான் என்னோட டவுட்டு. அதுங்களுக்கும் கலர் மாற்ற முடியுமான்றதும் டவுட்டு. ஏன் மாற்ற முடியுதுங்க. எல்லோ, க்ரீனு, பிளாக்கில் ப்ளூ ப்ளூ தான் இருக்குது. டயர் மாதிரி இருக்கா. பர்பிளு, ரெட்டு, ஆரஞ்சு, பிளாக்கு, அடி ஒயிட்டு போட்டால் அதே கலர் தான். மிக்ஸ்டுன்னு போட்டால் வேறு கலர். RGB இது ஒரு மாதிரி பார்க்க நல்லா ஸ்டைலாக இருக்குங்க. அவர் புதுசாக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கிட்ட என்னமோ ஒரு ரேஸ் மாதிரி வருங்க. பார்த்தீங்களா? வந்துச்சா இவங்க ஒருத்தர் தெரிக்கிறான். அதை விட்டுருங்க, இதை வச்சு ரேஸ் போட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன புதுசாக வந்துடுவாங்க. இந்த காரை ஆச்சு. இதை நான் லாக் பண்ணிட்டு வரேன். ஃபேன்ஸு பார்த்துக்கோங்க. சரி வந்துருச்சா அந்த காரை நம்ம அப்படியே எடுத்துட்டு ஜல்லு புல்லு எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற யூடியூபர்ஸை பார்த்துருக்கீங்க. நம்ம சேனலில் வீடியோ வருங்க கண்டினியூஸாக. நான் பாருங்க, இது ஒரு இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. நினச்சிட்டா ஐயோ இவன் வேறுங்க சும்மா வெறுப்பாக வரும். ரொம்ப நாள் வெளிச்சு வராங்கன்னா வாய் கொஞ்சம் ஸ்லிப்பாக வரும். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் டோரு. பார்த்தீங்களா? இது ஒரு வீடு அதான். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்குது, அது ஒன்று போய் பார்த்துருவோம். அங்கே நான் ஏற முடியல. இதெல்லாம் பார்த்து
போச்சு இந்த காரை. திருப்பி நம்ம ஜல்லுபுலி 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 ஜல்லுபுலி. புதுசாக இன்னொன்று வந்துருக்கு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த கிலோமீட்ரு எவ்வளோ தூரம் போகிறோம், கிலோமீட்டர் பார் ஹவர். இந்த கார் எவ்வளோ வேணும்னு நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம். அது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டான். அதனால் இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ புதுசாக ஒன்று வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அவங்க நேற்று தான் நான் கேம் பண்ணேன். அதான் நமக்கு டெக்னாலஜி வச்சாங்க. இந்த இடத்துல எனக்கு புதுசாக ஒன்று விட்டுருக்காங்க. ஐயோ ஆர்மி பிளேஸு. ஆமாங்க இப்போ நம்ம ஐயோ என்னடா பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்ணு மட்டும்தானா? அப்புறம் போக மாட்டேன். இந்த இறங்குட்டா அடிடாங்கடா ஏறா அம்மா அட்டிறாங்க. அதான் இந்த காரு இங்கே தெரியுது பாருங்க. இந்த காரை வச்சு கூட நான் ஷார்ட்ஸில் போட்டுடுறேன். போலீஸ் பண்ணி ஆனால் ஆமாங்க அங்கே போலீஸ் ஹெலிகாப்டர்லாம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஷார்ட்ஸில் ஆர்மி பிளேஸ் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி வச்சுட்டாங்க. சூப்பராக எதுக்குடா ஒரு இடிச்சு மிச்சது இந்த சும்மா தொட்டைலாம் விளாட்றாங்க. ஓகே அப்படின்னா என்னங்க ஆர்மி பிளேஸ் இழந்துதாங்க. இதுக்கப்புறம் புதுசாக இந்த மாதிரி பைக்கெலாம் விட்டுருவாங்க. அது எதுவும் நமக்கு என்ன நம்ம கொள்வது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தால் பாருங்க புது வண்டி வச்சுருக்காங்க. அடைச்சி இவன் வேறு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இது ஒன்று விட்டு தொலைச்சிருக்காங்க. என்னடா ஃபோன் வைக்கணும்ல. ஒரு சூப்பராக அப்டேட் இது. என்னன்னா இந்த ஆஷ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க அயன் பாய்னு வந்துடுமா. வந்த பின்னே பாருங்க லபிக்கே இந்த அப்டேட்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த அப்டேட்டு. ஆனால் சும்மா நமக்கு பவர் கிடச்சா என்ன ஆட்டம் ஆடுவோம். ஏற்கனவே நம்ம அது பேர் நான் மறந்து தொலைச்சிட்டேன். என்னங்க படம் போகுது. அது நான் ஸ்டோரி அவுட்டுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவேன். நம்ம இந்த ஐடி எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிங் கேமிங் ஸ்டோரின்னு ஒரு ஐடி வச்சுருந்தோம். அந்த ஐடி எங்கே போச்சுன்னா எங்கேயும் இல்லை. அந்த ஐடி பாலாக போச்சு. சரி அதை பற்றியெல்லாம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இனிமேல் இதில் ஸ்டோரியும் வரும் அப்டேட்ஸும் வரப்போகுது. எல்லாம் அவளோட ரெடியாக இருங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ். இதோட நம்ம வீடியோவும் முடியுது. இன்னொரு 2 நல்ல அப்டேட்ஸோடு நான் வரேங்க. ஓகே அதோட உங்களோட நம்ம கிங் கேமிங் தமிழ். ஓகே வரட்டா.